70 வயது பூர்த்தியடைந்த ஆன்மீக ஈடுபாடு உள்ள தம்பதியருக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கோயில்களில் சிறப்பு செய்யப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பின்படி மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் 12 இணையருக்கு மரியாதை செய்யப்பட்டது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாலமுருகன். விவரங்கள் வழங்கலாம். 2025-2026 ஆண்டு நிதியாண்டுக்கான சட்டமன்ற அறிவிப்பின்படி இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் பணி விழா கண்ட 20 வயது பூர்த்தியடைந்த ஆன்மீக ஈடுபாடு உள்ள 100 தம்பதிகள் வீதம் 20 இணை ஆணையர் மண்டலங்களில் 200 தம்பதியருக்கு திருக்கோயில்களில் சார்பில் சிறப்பு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் வகையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலில் சென்னை இணை ஆணையர் மண்டலங்களைச் சேர்ந்த 70 வயது பூர்த்தியடைந்த 200 மூத்த தம்பதிகளுக்கு சிறப்பு செய்து திட்டங்களை துவக்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் இத்திட்டத்தின் கீழ் 200 மூத்த தம்பதிகள் சிறப்பு செய்யப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள திருவாச்சி மண்டபத்தில் அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா, அறங்காவலர்கள், திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகி நாராயணன் தலைமையில் 12 ஜோடி மூத்த தம்பதியருக்கு சிறப்பு செய்யும் விழா நடைபெற்றது. இத்தம்பதியருக்கு 2500 ரூபாய் மதிப்புள்ளான வேட்டி மற்றும் சட்டை, புடவை, தவிக்கை, பல வகைகள், மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் மற்றும் சுவாமி படம் ஆகியவற்றை வழங்கப்பட்டன. இதற்கு முன்னதாக மூத்த தம்பதியருக்கு மாலை கொடுத்து இரு தம்பதியர்கள் மாலை மாற்றிக் கொண்டார்கள். மாலை மாற்றிக் கொண்ட பிறகு கோயிலுக்கு வந்த புதிதாக திருமணம் செய்த புது பெண், புது மாப்பிள்ளை அனைவரும் அவர்களிடம் காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்றார்கள். அதே போல் கோயிலுக்கு வரும் பக்தர்களும் அந்த 12 ஜோடி தம்பதிகளிடம் காலில் விழுந்து வணங்கி அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றார்கள்.